இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஓடிபி மெசேஜ் அனுப்பாம எப்படி அவங்க கால் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கலாம், அதோட அவங்களோட நம்பரை வச்சு எப்படி நம்ம கால் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பட் இது தவறா யாரும் பயன்படுத்த வேணாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். இந்த வேற நீங்க எந்த ஒரு ஓடிபி நம்பரை மட்டும் சென்ட் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த ஒரு அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 2-3 வருஷம், அதாவது எவ்வளவு ஒரு அந்த மொபைல் நீங்க ஒரு 4 வருஷம் வரலுமே அந்த கால் ஹிஸ்டரியை பார்க்கலாம். ஏன்னா முடிஞ்சவரை நான் ஒரு 1 இயர் கால் ஹிஸ்டரி எடுத்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கால் ஹிஸ்டரி நான் பார்த்தேன் என்னோட மொபைல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 வருஷம் கால் ஹிஸ்டரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. மேலும் இது போல வீடியோக்களுக்கு நீங்க டெக்கலாட்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னால நான் நேற்றுக்கு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூகுள்ல சர்ச் பண்ணா கூடாத ஒரு 12 விஷயங்களை பத்தி நான் வீடியோல போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஒரு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது புரியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது அந்த வீடியோ கீழே நான் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாகருக்கு போவோம். அங்கே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்து படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எது இந்த விஷயம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண கூடாதுங்கிறத நான் போட்டிருக்கேன் தெளிவா. இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே லிங்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஓப்பன் பண்ணவே இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த சர்க்குலர் டிக் பாக்ஸை ஒரு டிக் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கீழே ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோமே இது மாதிரி 2 பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே உள்ள பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே குழம்ப வேணாம், நிறைய ஆப்ஷன் இருக்குன்ட்டு மேலேருந்து 2வது ஜென்ரல் கால் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம இன்றைக்கி தேதி தான் காமிக்கும். நான் உங்களுக்கு 1 வருஷம் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து காட்டுறேன். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள கால் ஹிஸ்ட்ரிலாம் என்கிட்ட இருக்குது. நான் அதிகம் பேச மாட்டேங்கிறதுனால அதனால இப்போ நான் உங்களுக்கு 1 வருஷம் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து காட்டுறேன். நான் 2019 ஜனவரி 1ஆம் தேதியை செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த தேதி பெற வேணும்னா நீங்கள் அந்த தேதியை போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் 6 மாதத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ நாள் தேதி போட்டுக்கலாம். கரண்ட்டில் அதை இன்றைக்கி தேதி வரணுமே பேச 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின கால் ஹிஸ்ட்ரி கொண்டு எடுத்துடலாம். நான் ஜனவரி 1, 2019 கிளிக் பண்ணிட்டேன். கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வரலுமே இருக்குது. நான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபைல் நேம்னு கேட்குது. நான் டெக்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் அவங்களோட நேம் வேணா கூட எழுதிக்கலாம். நான் எனக்கு புரியுறதுக்காண்டி ஒரு டெக்னு கொடுத்துக்கிறேன். டெக்னு கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் ஃபைல்னு கொடுத்துருங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்பணும்னாலும் இங்கே கீழே இருக்க டிக் பாக்ஸ் மட்டும் ஓகே கொடுத்துருங்க. இந்த டிக் பாக்ஸை ஓகே கொடுத்துனா உங்கள் இமெயிலுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிரும். நான் மேலே எனக்கு மொபைலில் இருந்தால் போதும், அதனால் நான் கொடுத்துருக்கேன். டிக் பண்ண கொடுத்தது அலோன்னு கேட்கும். 3 டைம் கேட்கும். 3 திரும்ப அலோன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய மொபைலில் ஃபைல் மேனேஜருக்கு போகிறேன். ஃபைல் மேனேஜர் போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா E2 PDF அப்படின்னு ஃபைல் இருக்கும், பேக்கப் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைலை ஓகே கொடுத்துருங்க. இங்கே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் PDF ஃபைலாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டேட்டு வரலேருந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2019 கொடுத்தேன். மே மாதம் 6ஆம் தேதி இங்கே பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன். 6ஆம் தேதி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தேதிக்கு எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். ரிசீவ்டு காலா, அதை வந்த காலா, டயல் பண்ண காலா, மிஸ்டு காலா அப்படின்னு கூட காமிக்கும். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் 1 வருஷம் கால் ஹிஸ்ட்ரியை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 பேஜுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆயிருந்துச்சு. 128 பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி 1, 2019 நான் டயல் பண்ணியிருக்கேன். அமேசான் கஸ்டமருக்கு பேசியிருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க தெரியும் டேட்டு. சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக தான் இந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து காமிக்கிறேன். இதை நீங்கள் யாரும் தவறாக பயன்படுத்த வேணாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்டையும் நீங்கள் இது மாதிரி கால் ஹிஸ்ட்ரியும் அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.